ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 54 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எபிசு வந்துட்டு நான் உங்களை தான் நம்புறேன், என்னோட ட்ரஸ்ட்டை பூரா உங்கள் மேலே தான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போவார். ஜீராயா நருட்டோவை பார்க்குற மாதிரி காமிச்சு த சமனிங் ஜுட்ஸு விஸ்டம் ஆஃப் த டோட் சேஜ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா காராவை காட்டுவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா நைட்டில் கூட தூங்காமல் முடிச்சுட்டு தான் இருப்பான். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டாசோ வந்துடுவான். அவனோட பிளான் என்னன்னா, இங்கே வந்து காராவை தோக்கடிச்சிட்டோம்னா பேட்டில் பண்ணி அவனை டோட்டலாகவே டிஃபீட் பண்ணிட்டாலோ இல்லை கொன்னுட்டாலோ நம்ம அதுக்கு அடுத்த மேட்ச் சாஸ்கே கூட பண்ணலாம். டோசோவோட குறிக்கோளை பார்த்தீங்கன்னா சாஸ்கே கூட ஃபைட் பண்ணுவாங்க தான். அதுக்காக தான் இந்த ஒரு வேலையை பார்க்கலான்னு வந்திருப்பான். காராலாம் ரொம்பவுமே டென்ஷன் ஆவான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரவுண்டில் பார்த்தீங்கன்னா காராவோட டெக்னிக்ஸ்லாம் ரிவீல் பண்ணியிருப்பான். அந்த சாண்டை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணியிருப்பான் இல்லையா லீ கூட. அதனால எனக்கு உன்னோட டெக்னிக்ஸ்லாம் தெரியும், அதையும் தான் பார்த்துடலாம். உன்னோட சாண்ட் வேகமாக இருக்கா இல்லை என்னோட சவுண்ட் வேகமாக இருக்கான்னு சொல்லிட்டு தான் அட்டாக் பண்ண வருவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காரா சொல்கிற விஷயம் என்னன்னா, நிலா மட்டும் இப்படி முழுசாக இருந்துச்சுன்னா அவனோட ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காராவே ஏதோ வித்தியாசமான கிரியேச்சரா மாறுற மாதிரி நம்மளால ஃபீல் பண்ண முடியும். என்ன ரீசன்னா, டாசு மேல அந்த நிழல் படுற மாதிரி தெரியும். நீ எந்த மாதிரியான ஜந்துடா அப்படின்னு சொல்லிட்டு டாசோ பார்ப்பான். கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டாசோவை ஸ்ட்ரைட்டா வந்து அட்டாக் பண்ற மாதிரி தெரியும். என்ன உருவன்காரம் காட்ட மாட்டாங்க, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டஸ்டா வர மாதிரி தான் காட்டுவாங்க. அதோட வேகத்தை வந்து அந்த டஸ்ட் மூலமா காட்டுவாங்க. உண்மையை சொல்லணும்னா டாசோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட பேருக்கு ரொம்பவுமே பிரச்சனையா இருப்பான். அது உங்களாலே நோட்டீஸ் பண்ணிக்க முடியும். அப்பேற்பட்ட ஆளை ஜஸ்ட் செகண்ட்குள்ள முடிச்சிருப்பாங்க காரா இந்த இடத்துல. இதை பார்த்தீங்கன்னா பக்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா காபூட்டோ ரெண்டு பேருமே தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ காபூட்டோ யாரும் தெரியும், இந்த பக்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்குரோ டெமாரி காராக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனர். டீம் 7க்கு ககாஷி எப்படியோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காரான் டீமுக்கு இவர். பக்கி அண்ட் காபூட்டோ இந்த இடத்துல ரொம்பவுமே மெயினாக கான்வர்சேஷன் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் வில்லேஜுக்கும் சாண்ட் வில்லேஜுக்குமான ஒரு அலையை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு உறவை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட எண்ணமுமே பார்த்தீங்கன்னா இந்த கோனாஹா இந்த வில்லேஜை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறது தான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இந்த பிரிலிமினரியோட ப்ராக்டர் வந்தார் இல்லையா ஹயட்டே கெக்கோ, அவர் வந்து கேட்டுருவாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு தான் இருப்பாரு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா காபூட்டோ வந்துட்டு பக்கி கிட்ட இந்த மாதிரி வந்து நான் சாஸ்கே வந்து தூக்கிட்டு வந்துடலான்னு போனேன், ஆனால் அந்த இடத்துல இந்த மாதிரி கக்காஷி வந்தான், பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ நான் யாருங்க எல்லாம் தெரியுங்கிற விஷயத்த ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் மாதிரி காமிச்சு அதையும் சொல்லுவான். இதெல்லாம் கேட்ட பக்கிக்கு அப்படியே தூக்கி போட்டுரும். ஏன்டா நீ யாருங்க விஷயத்த ரிவீல் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே என் கூட நின்று பேசினா என் மேலே சந்தேகம் வராதா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணுவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாருவோட ரைட் ஹேண்ட் தானே காபூட்டோ. அப்படிப்பட்டவங்க விஷயம் ரிவீல் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பக்கி கூட நின்று பேசிட்டு இருந்தா யாருக்கா இருந்தாலும் டவுட் வரும்ல, அந்த ஒரு விஷயத்தை தான் அவன் திங்க் பண்ணுவான். நானா தான் ரிவீல் பண்ணேன், நான் யாருங்கிறது, ஆனாலுமே என்னோட டோட்டல் ஐடென்டிட்டி வந்து அவங்களுக்கு தெரியாது, இதை ஜஸ்ட் நான் ஒரு பர்சனலாக தான் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். சாண்ட் அண்ட் சவுண்ட் வில்லேஜ் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கோனாஹாவை டிஸ்ட்ராய் பண்ணுங்கிற விஷயம் தான் மைண்டில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் இருக்குது தெரியுங்களா, சாண்ட் வில்லேஜ் வந்து நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோங்கிற ஆர்டரே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக காசே காகே கிட்ட இருந்து வந்தது. கிட்டத்தட்ட நம்ம இதை ரொம்ப எபிசோடாக நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். இந்த ஒவ்வொரு வில்லேஜுக்கு இடையில அவங்களோட நேஷன்ஸை பெருசு பண்றதுக்காக இந்த ஒரு சண்டைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரியான ஒரு ஆசைனால தான் காசேகாக இந்த ஒரு விஷயத்த பண்றாரு. இதெல்லாம் கேட்ட ஹயட்டே கெக்கோவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டென்ஷன் ஆகும். ஏன்னா இப்போ கெக்கோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாண்ட் வில்லேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோனஹா வில்லேஜோட ஒரு அலை, ஒரு உறவான நாடா இருக்கு. இவங்க போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்றாங்களேங்கிற மாதிரி தான் ரொம்பவுமே பயந்து பார்த்துட்டு இருப்பான். இதை கண்டிப்பா போய் தேர்ட் ஹோக்காகே கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துல கன்ஃபார்மா இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காபூட்டோவும் பக்கியும் கிளம்ப போவாங்க. நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை ஒருத்தாங்க நின்று ஒட்டு கேட்டு இருக்கான், அவன் கதையை நான் முடிச்சிடறேன் அப்படின்னு காபூட்டோ சொல்லுவான். இந்த இடத்துல கெக்கோவுக்கு அப்படியே ஷாக் ஆகும். இவன் படம் நம்மளை நோட் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி. இல்ல நீ பார்க்காத, நான் பார்த்துக்கிறேன் அவனை, ஏன்னா எங்களோட சாண்ட் வில்லேஜ் பவரை காட்டி ஆகணும்ல, இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவை வந்து நீட்டிக்கிறதுக்காக பக்கி வந்து ஹயட்டே கெக்கோ கூட சண்டை போடுறதுக்கு போவார். இந்த இடத்துல கெக்கோ வந்து எஸ்கேப் ஆகி போவார். இந்த இடத்துல பக்கியுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே சேஸ் பண்ணிட்டு போவான். கிட்டத்தட்ட இந்த இடத்துல ரெண்டு பேத்துக்கான பேட்டிலுங்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பயங்கரமா வந்துடும். இந்த இடத்துல கெக்கோ வந்துட்டு உன் கூட எனக்கு சண்டை போடுறத விட்டா வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லீஃப் ஸ்டைல் கிரசன்ட் மூன் டான்ஸ் அப்படிங்கிற ஜுட்ஸுவை போடுவாரு. பாத்தீங்கன்னா ஸ்வாட் அட்டாக் தான். இந்த ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவன் மேல பற்றும் ரத்தமும் வரும். ஆனா அந்த ஸ்வாடை கெக்கோனால அதை புல் அவுட் பண்ணவே முடியாது, எடுக்கவே முடியாது. என்னடா இது இப்படி இருக்குன்னு பாப்பாரு. பாத்தீங்கன்னா பக்கி தான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லுவான். என்னன்னா, நான் கேள்விப்பட்டது உண்மைதான், உங்களோட வில்லேஜை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பயங்கரமான டேலண்டட் நிஞ்சா இருக்காங்க, இந்த சின்ன வயசுல நீ இந்த அளவுக்கு கத்து வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கலா
ஒரு கத்தி இருக்குன்னா அதை எந்த பொருளை வச்சு வேணா தடுக்கலாம். ஆனா இதே கத்தி ஏர்ல வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பக்கி அவனோட ஜுட்சு பண்ணுவான். இந்த இடத்துல ஏகப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா காத்து தான் வர மாதிரி இருக்கும். இருந்தாலுமே கெக்கோ ரொம்பவுமே அலறுவாரு. இதுக்கு முன்னாடி மேட்ச்லயே நம்ம பார்த்திருப்போம். டெமாரி பாத்தீங்கன்னா அவளோட ஏரை யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணுவா. இருந்தாலுமே டென்டனுக்கு ஏகப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா கீரல் விழுகும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விண்ட் அட்டாக் தான். இந்த இடத்துலயே கெக்கோவும் இறந்துருவாரு. இதுக்கப்புறமா ஜிராயா நருட்டோ ட்ரைனிங்கை காட்டுவாங்க. காலையில விடிஞ்சிரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜிராயா வந்து ட்ரைனிங்க்கு வந்த விஷயத்தையே மறந்துட்டு அது பக்கம் பிள்ளையெல்லாம் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு விளையாண்டு இருக்குங்க. அதை பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஓரமாக்கு வந்து ஒளிஞ்சு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாப்ல. இதெல்லாம் பார்க்க நருட்டோ செம்ம டென்ஷன் ஆவான். யோ யாரியா நீ அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறமா நருட்டோ வந்துட்டு ஹாரம் ஜுட்சு பண்ணி ஜிராயாவை பாத்தீங்கன்னா மயக்கி திரும்ப வைப்பான். அந்த ஆளு ரொம்பவுமே கியூரியஸ் ஆகி திரும்பி பார்ப்பாரு. இந்த இடத்துல நருட்டோவாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். இதெல்லாம் பார்க்குற ஜிராயா செம்ம காண்டாயிருவாப்ல. ஏன்டா என்ன வச்சு காமெடியே முடி பண்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணுகளும் பாத்தீங்கன்னா எனக்கு பசிக்குது வாங்க ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இதுக்கப்புறமா ஜிராயா வந்துட்டு நான் உனக்கு அந்த டெக்னிக்கை சொல்லித்தரேன்னு சொல்லுவாரு. உண்மையாதானா அப்படின்னு சொல்லுவான் நருட்டோ. ஏன்னா இந்த ஆள் பார்க்குற வேலை ஒவ்வொன்றும் அப்படி இருக்கு இல்லையா, அதனால. இதுக்கப்புறமா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா தனியா போய் ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க. இந்த இடத்துல ஜிராயா வந்துட்டு நேற்று நம்ம ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்பாரு. இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல. டே 2 சக்கராவை பத்தி பேசணும் ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்ல அப்படின்பா. ஏன்டா ஒரு சக்கரா ப்ளூ கலர்ல ஒரு சக்கரா ரெட் கலர்ல வருதுலாம் பேசணும்லடா அப்படின்பாரு. இதுக்கப்புறமா ஆமா அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப அந்த ரெட் சக்கரா வந்தாலே நல்லா பயங்கரமா ரேஜ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணல சொன்ன இல்லடா, இந்த இடத்துல நீ அந்த ரெட் சக்கராவை வெளியே கொண்டு வர முடியுதான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி ஜிராயா பண்ண சொல்லியிருப்பாப்ல. இந்த இடத்துல நருட்டோ எவ்வளவு ட்ரை பண்ணா அவனுக்கு அந்த ப்ளூ சக்கரா தான் பாத்தீங்கன்னா எமிட் ஆகும். ஜிராயா கிட்ட நருட்டோ சொல்லுவான். இதை கேட்ட ஜிராயா வந்துட்டு உனக்கு 0 டேலண்ட் தாண்டா இருக்குன்னு சொல்லி கலாய்ப்பாரு. இந்த இடத்துல நருட்டோ ரொம்பவுமே ஆர்கியூ பண்ணுவான். ஜிராயா வந்துட்டு ஒழுக்க மரியாதை அந்த ரெட் சக்கரா வரவை அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோ ட்ரை பண்ணுவான். ஆனா ப்ளூ சக்கரா தான் வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல ஜிராயா வந்துட்டு அவர் மனசுக்குள்ள இன்னும் அவனுக்கு அந்த ரெட் சக்கரா வந்து 9 டெய்ல்டு ஃபாக்ஸோடதுங்கிறதே தெரியல, இவன் அதை ஒன்றும் மாஸ்டர் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் திங்க் பண்ணிட்டு இருப்பாரு. நருட்டோ வந்துட்டு எப்பவும் போலதான் அந்த ப்ளூ சக்கரா தான் வருதுன்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜிராயா மனசுல யோசிக்கிற விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி எமோஷன் இல்லைன்னா டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் இந்த மாதிரி டைம்ல தான் 9 டெய்ல்டு ஃபாக்ஸோட சக்கரா வந்து வெளியே வரும் அப்படிங்கிற விஷயத்த திங்க் பண்ணுவாரு ஜிராயா. சரி இந்த டெக்னிக்கும் இந்த சக்கராவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்பான். இந்த டெக்னிக்கை பண்ணணும்னா அந்த இமென்சிவ் அமௌண்ட் ஆஃப் சக்கரா உனக்கு தேவைப்படும்டாங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இந்த இடத்துல ரெண்டு பேத்துக்குமே ரொம்பவுமே ஆர்கியூமெண்ட்டுங்கிறது போயிட்டு தான் இருக்கும். நருட்டோ இருந்துட்டு முதல்ல உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் சக்கரா இருக்குங்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏன்னா நான் ஒரு சேஜ்டா அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்கற நருட்டோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆவான். ஆன்சர் தரது ஆனா அதுல ஆன்சரே இருக்காது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆவான். இந்த இடத்துல ஜிராயா வந்துட்டு இந்த சக்கரா தான் உனக்கு ஒரு கிரேட்டஸ்ட் வெப்பனா இருக்க போதுன்னு சொல்லுவாரு. அது எப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்பான். இந்த இடத்துல ஜிராயா கொடுக்குற எக்ஸ்பிளனேஷனே என்னன்னா, இப்ப உங்ககிட்ட ஒரு புதையல் இருக்கு, அந்த புதையலை யூஸ் பண்ணாம சும்மா வச்சுட்டு இருந்து அதுல என்ன பிரயோஜனம், அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும். இப்ப ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா எடுக்கிற ட்ரைனிங்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆனா உனக்கு அந்த செட் ஆஃப் ட்ரைனிங்ஸ்லாம் தேவைப்படாது. எல்லாரும் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரியே ஒரு விஷயத்த பழகிற மாதிரியே நீயும் பண்ணணும்னு நினைக்கிறியா? ஒவ்வொருத்தங்களுக்குன்னு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. ஆனா உனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஸ்டைல் இருக்கு. மெயினா முதல்ல இருந்து இப்ப வரைக்குமே கணக்கு எடுத்துக்கங்களேன். நருட்டோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சக்கராவோட மெயின்டெனன்ஸ் அண்ட் டிஸ்சார்ஜ் பண்ற விஷயங்களை தான் அவனுக்கு ரொம்பவுமே தெளிவா சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்த தான் பழகிட்டும் இருப்பான். அந்த மரம் ஏறது, தண்ணியில் நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை. அப்படி இருக்கும்போது யூஸ் பண்ணாத ஒரு சக்கராவை அவன் யூஸ் பண்ணானா அதுக்கான வேல்யூ எப்படி இருக்குங்கிற விஷயத்தெல்லாம் தான் இந்த இடத்துல அவர் பேசுவார். இப்போ உங்கள்கிட்ட ஸ்டெமினா ஜாஸ்தியாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீ ட்ரைன் பண்ணி ஒருத்தனை டிஃபீட் பண்ணலாம். அதை விட்டு போட்டு சீப்பான ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லைல அப்படிங்கிற விஷயத்த ஜிராயா சொல்லுவார். என்ன காரணத்தினாலேனா இப்போ ஒரு ஷினோபி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் சக்கரா தான் இருக்கும். அவனால் அவ்வளோதான் பில்ட் பண்ண முடியும், அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நருட்டோவை பொறுத்த வரைக்கும் இந்த 9 டெய்ல் ஃபாக்ஸோட சக்கரா அவன் யூஸ் பண்ணானா அது தீரவே தீராது. அப்படி ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்குல்ல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தான் இந்த இடத்துல சொல்ல ட்ரை பண்ணுவார். ஜிராயா நருட்டோ கிட்ட உங்கள்கிட்ட 2 டைப் ஆஃப் சக்கரா இருக்கு, அப்போ உங்கள்கிட்ட எக்ஸஸாகவே இருக்கும், அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது உன்னோட சக்கராங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்டே ஆகாது, தீரவே தீராது அப்படிங்கிற விஷயத்த மெயினாக இங்கே சொல்லுவார். இதை சொல்றதுக்கான மெயின் காரணம் என்னன்னா, இந்த அமௌண்ட் ஆஃப் சக்கரா இருக்கிறத யூஸ் பண்ணி நருட்டோனால டன்ஸ் கணக்கில் ஜுட்சு பண்ண முடியுங்கிற விஷயத்த சொல்லுவார். உண்மையாலுமான்னு கேட்பான். மெயினாக அந்த அளவுக்கு ஒரு ஜுட்சு பண்ணுற அளவுக்கான என்ன டெக்னிக் சொல்லி தப்பான்னு கேட்பான். இந்த இடத்துல ஜிராயா வந்துட்டு அது அந்த அளவுக்கு பயங்கரமான டெக்னிக் தான், அது என்னன்னா சமனிங் ஜுட்சு அப்படின்னு சொல்லுவார். அந்த டெக்னிக் தான் உனக்கு கற்றுத்தர போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கப்புறமா அந்த ஜுட்சு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ நமக்கு தேவையான ஒரு அனிமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வேற இடத்துல இருக்கும், அதுக்கான இடத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த அனிமலை நமக்கு தேவைப்படுற இடத்துக்கு நம்ம வந்து கூட்டிட்டு வருது, ஒரு டெலிபோர்ட்டிங் டெக்னிக் மாதிரி நம்ம சமன் பண்ணிக்க மாதிரியான விஷயம் தான் இந்த சமனிங் ஜுட்சுங்கிறது. அதை எக்ஸ்பிளைன் பண்ண உடனே நருட்டோ அதில் ரொம்பவுமே ஒண்டர் ஆயிடுவான், ரொம்பவுமே ஆச்சரியப்படுவான். சரி இதை சீக்கிரம் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல உன்னோட ப்ளூ சக்கராவை ஃபுல்லாக தீத்துரு, அதுக்கப்புறம் அதை கற்றுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த
விஷயத்த சொல்லுவாரு. அதுக்காக பாத்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு அவனோட ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவான். இதை பாக்குற ஜிராயா உனக்கு ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு தெரியுமான்னு கேட்பாரு. அதுக்கப்புறமா அந்த 5 வந்ததே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை பண்ண ஆரம்பிப்பான் நருட்டோ. இதுக்கப்புறமா நம்மளுக்குள்ள ஒரு பேட்டில் ராயல் நடக்க போகுது, நம்மள யாரு கடைசி வரைக்கும் ஃபைட் பண்றாங்களோ அவங்க தான் நம்மள ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவான். இந்த ஐடியாவை பார்த்த ஜிராயாவே ஆச்சரியப்படுவாரு. இதுக்கப்புறமா நருட்டோ மாத்தி சண்டை போட்டு இருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜிராயா வந்துட்டு பொண்ணுங்களை பார்க்கறத விட்டு போட்டு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கேன்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டு இருப்பாப்ல. இந்த இடத்துல ஒரு நருட்டோ இன்னொரு நருட்டோ அடிச்சு ஜிராயா மேல வந்து உழுகும் அந்த க்ளோன். ஜிராயாக்கெல்லாம் பயங்கரமா தலை சுத்த ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மதியானமே ஆயிரும். கிட்டத்தட்ட கடைசியில 4 பேர் நிப்பாங்க. ஒரு வழியா இது ஃபைனலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஜிராயா திங்க் பண்ணுவார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வெயில் படாம இருக்க கொடையெல்லாம் போட்டு செமையா காத்துல வீசிட்டு இருப்பாப்ல ஜிராயா. இந்த சீன்ல செம்ம ஃபன்னா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நருட்டோ வந்து ரொம்பவுமே முடியாம தான் நிப்பான். அதுக்கப்புறமா அந்த 3 க்ளோன்ஸுமே பாத்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிடுவான். ஜிராயா வந்துட்டு ஒரு வழியா முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு. இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு நான் நினைச்ச மாதிரியே எங்களுக்குள்ள நான் தான் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுவான். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவனுக்கு ஸ்டெமினா இருக்காது, அதனால கீழே விழுந்துருவான். இதுக்கப்புறமா ஜிராயா அங்க இருந்து எந்திரிச்சு வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறமா உன்னோட நார்மல் சக்கரவெல்லாம் முடிச்சிட்டியா, ரைட், உனக்கு அந்த டெக்னிக்கை நான் சொல்லித்தரேன், அதுக்கு முன்னாடி அதை உனக்கு எப்படி பண்றதுன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிராயா அவரோட விரலை கடிச்சு பாத்தீங்கன்னா அந்த பிளட் அவரோட கையில தேய்ச்சிட்டு சமனிங் ஜுட்ஸு பண்ணுவாரு. இந்த இடத்துல ஒரு ஃப்ராக் சமன் ஆயிரும். பாத்தீங்கன்னா அந்த டோட் பாத்தீங்கன்னா அதோட வாயிலிருந்து ஸ்க்ரோல் வந்து கொடுக்கும். அதை நருட்டோ வாங்கி அதில் ஓன் பிளட்டால சைன் பண்ணு, அதே மாதிரி உன்னோட பிளட் மூலயமாவே அந்த 5 ஃபிங்கர்ஸோட அச்சையும் வெய் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. மெயினா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஹேண்ட் சைன் என்னென்ன பண்ணுங்கிற விஷயத்த சொல்லுவாரு. போர், டாக், பேர்ட், மங்கி, ஷீப், இதுதான் அதுக்கான சைன். நருட்டோ ரொம்பவுமே சந்தோஷத்தோட பாத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரால்ல பாத்தீங்கன்னா சைன் பண்ணுவோம். அந்த கான்ட்ராக்ட்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சைன் பண்ணி அந்த அச்செல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜிராயா வந்துட்டு சரி உன்னோட நார்மல் சக்கரெல்லாம் முடிச்சிட்டீல, இப்ப மேக்ஸிமம் அந்த ரெட் சக்கரா தான் வரும், அதனால இப்ப நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லுவாரு. நான் தான் முடிச்சிட்டேன்னு உங்களுக்கே தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நருட்டோ போர், டாக், பேர்ட், மங்கி, ஷீப் அப்படின்னு சொல்லிட்டு நிஞ்சா ஆர்ட் சமனிங் ஜுட்ஸுன்னு சொல்லி பண்ணுவான். பாத்தீங்கன்னா அந்த சமனிங் பண்றதுக்கான சிம்பிள்லாம் பாத்தீங்கன்னா வந்துரும். இந்த இடத்துல என்ன விஷயம் சமன் ஆச்சுன்னா டேட்போல், தமிழ்ல தலைப்பிரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ராகோட லைஃப் சைக்கிள்ல செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம். அந்த டோடே பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிரும், என்னடா குழந்தைகள்லாம் சவுண்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஜிராயாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் மனசுக்குள்ள ஓட்டுற விஷயம் என்னன்னா இவனுக்குள்ள சுத்தமாவே டேலண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவார். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த கெக்கோ வந்து பக்கி கூட ஃபைட் பண்ணிப்பான் இல்லையா நைட் டைம்ல, ஸோ அந்த இடத்த காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கெக்கோவோட டெட் பாடி இருக்கும். ஆன்பு பிளாக் ஆப்ஸ் பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த இடத்துல யூகாவோ உசுகி அவங்க மட்டும் தான் பாத்தீங்கன்னா உனக்கு என்ன ஆச்சு ஹயட்டே அப்படிங்கிற மாதிரி மனசில் திங்க் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.ひどいな。